என்னங்க சொல்றீங்க? விக்கிரகமே இல்லாத ஒரு கோவிலா? ஆமாங்க, நம்புனாலும் நம்பலனாலும் அதான் நெஜம். பொதுவா கோவில்னா உள்ள ஒரு சிலையாவது இருக்கும்ல. ஆனா கேரளாவோட கொல்லம் மாவட்டத்துல இருக்கிற இந்த கடக்கல் தேவி கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இங்க தேவிக்குன்னு தனியா சிலையே கிடையாது. ஒரு பீடத்தை தான் தேவியா நினைச்சு கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க மத்த கோவில்கள் மாதிரி பரம்பரை பூசாரிகளும் கிடையாது. இதுவே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ல. சரி, இங்கே திருவிழாக்கள் பத்தி சொல்லணும்னா பிப்ரவரி மார்ச் மாசத்துல நடக்கிற கடக்கல் திருவாவதிரை தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த 10 நாட்களும் இந்த ஊரே ஒரு திருவிழா கோலத்துல தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்னா சேர்ந்து இங்க பொங்கலா வைப்பாங்க. அதை விட இங்கே குதிரை எடுப்புன்னு ஒரு சடங்கு நடக்கும். மூங்கில் மற்றும் துணிகளால பிரம்மாண்டமான குதிரை உருவங்களை செஞ்சு ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிரம்மாண்டத்தை நீங்க நேர்ல பார்த்தாதான் அதோட முழு அழகையும் உணர முடியும். அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருமுடி எழுந்தருளத்து விழா. அது ஒரு மாபெரும் ஆன்மீக சங்கமம். இங்க தினமும் 18 வகையான பூஜைகள் முறையா நடத்தப்படுது. அதுல மிக முக்கியமானது குருசி வழிபாடு. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடியது இந்த பூஜைன்னு பக்தர்கள் நம்புறாங்க. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கும் குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகவும் இங்கே வர்ற பக்தர்கள் ரொம்ப நம்பிக்கையோட அம்மனை வேண்டிக்கிறாங்க. நண்பர்களே, பொதுவா நம்ம கேரளால இருக்கிற மற்ற கோவில்களுக்கு போனோம்னா அங்க நம்பூதிரி பூசாரிகள் தான் பூஜைகளை செய்யறதை வழக்கமா பார்ப்போம். ஆனா இந்த கடக்கல் தேவி கோவில்ல மட்டும் ஏன் அவங்க கிடையாதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இங்கதான் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த கோவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால தான் பராமரிக்கப்பட்டு வருது. இங்க பூசை செய்யறவங்கள குருக்கள்னு தான் சொல்லுவாங்க. இது மற்ற கேரள கோவில்கள்ல இருந்து இந்த கோவிலை தனியா பிரிச்சு காட்டுற ஒரு முக்கியமான விஷயம். எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து நடத்துற ஒரு ஆன்மீக மையம் இது. சரி, இங்க என்ன மற்ற கோவில்களை விட ஸ்பெஷல்? முதல்ல நான் சொன்ன மாதிரி விக்கிரகம் கிடையாது. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் திருமுடி. இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தியா இங்க கருதப்படுது. இங்க வந்து மக்கள் என்ன மாதிரி பிரார்த்தனைகள் செய்றாங்கன்னு பார்த்தா, முக்கியமா நேர்ச்சைகள். உங்களுக்கு தீராத நோய் இருந்தாலோ இல்ல வாழ்க்கையில ஏதாவது தடைகள் இருந்தாலோ இங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க. குறிப்பா பாயசம் மற்றும் குருசி நேர்ச்சை இங்க ரொம்பவே பிரபலம். உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்க இந்த குருசி பூஜை ரொம்ப பவர்ஃபுல். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கோவில் டைமிங்ஸ். மற்ற கோவில்கள் மாதிரி இது வருஷத்துல சில நாட்கள் மட்டும் திறக்கிற கோவில் கிடையாதுங்க. வருஷம் முழுக்க 365 நாட்களும் இந்த கோவில் நடை திறந்தே இருக்கும். காலையில 4:30 மணிக்கு நடை திறந்து 11:30 மணிக்கு சாத்துவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்க தரிசனம் பண்ணலாம். பயணத்தை திட்டமிடும் போது இந்த நேரத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. சுருக்கமா சொல்லப்போனா கடக்கல் தேவி கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய அடையாளம். நம்பூதிரிகள் இல்லாத பூசைகள், விக்கிரகம் இல்லாத வழிபாடுன்னு இது நமக்கு ஒரு புது அனுபவத்தை தரும். நீங்க ஒரு முறை இங்க வந்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைஃபை கண்டிப்பா உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.